மோர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு உணவு. அப்படி என்ன மோர் இருக்குது? நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் பாலை அவ்வளோ தூரம் சொல்லலை, பால் வந்து நிறைய சமயத்தில் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க, ஆனால் மோர் மட்டும் சரிங்கிறீங்களா? மோர் வந்து பாலில் இருந்து தானே வருது, அது எங்கேயும் வேற எங்கேயும் இருந்து வரலையே அப்படின்னு சொல்லுவாங்க. பாலுக்கும் மோருக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அந்த மோர் நம்ம பால் புளித்ததற்கப்புறம் பால் வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சேர்ந்து அதை பக்குவப்படுத்தி, பாலை நம்ம உடலுக்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உடலுக்கு குளிர்ப்பிச்ச தன்மையும் கொடுத்து, அதே சமயத்தில் பல நுண்ணுயிரிகளை உடலுக்குள் எடுத்து செல்லக்கூடிய தன்மை வந்து மோருக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பால் நிறைய நேரத்தில் வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லும்போது, அப்போ கால்சியத்துக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது? பாலை வந்து நம்ம தவிர்த்தோன்னா குழந்தைங்களுக்கு கால்சியம் எங்கே போகிறது? நான் ஏற்கனவே மாதவிடாய் சமயத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் மாதவிடாய் முடிவுறக்கூடிய சமயத்தில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து கால்சியத்தை குறைச்சிட்டோம்